இந்திய சினிமாவிலேயே அதிகம் படித்தவர் சார்லி தான். அப்படி என்ன படித்திருக்கிறார் தெரியுமா? சமீப காலமாக சார்லி அவர்களை பற்றி வந்த வதந்தி, அவர் இறந்து போயிட்டதாக சோசியல் மீடியாவில் வந்த வதந்திக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இவ்வாறு நடந்திருக்கிறது. வாங்க என்ன தகவல் என்ன செய்துன்னு பார்க்கலாம். நடிகர் அதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்திய சினிமாவிலேயே அதிகம் படித்த நடிகர் என்றால் அது சார்லி என்பது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? அப்படி அவர் என்ன படித்திருக்கிறார் என்பது இந்த செய்தியில் பார்க்கலாம். கல்வி என்பதுதான் அப்போதைய அழியாத சொத்து என்பதை அவர் பலருமே சொல்லியிருக்கிறாங்க. இயக்குனர் கே பாலச்சந்திரன் பொய்க்கால் குதிரை என்ற திரைப்படத்தின் மூலம் 1983ஆம் ஆண்டிலேயே அறிமுகமான நடிகர் தான் சார்லி. குணச்சித்திரம் உள்ளிட்ட பல்வேறு கதாபாத்திரங்களில் நடித்து கொண்டிருக்கிறார். இவருக்கு தற்போது 65 வயதாகிறது. தனது 59வது வயதில் தமிழ் திரைப்பட நகைச்சுவை என்ற தலைப்பில் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் பட்டமளிப்பு விழாவில் தமிழக ஆளுநர் இருந்தாக பன்வாரி புரோஹித் மாணவர்களுக்கு முனைவர் கௌரவ பட்டங்களை பெற்றாங்க. அப்போதுதான் சார்லிக்கு முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது. கடந்த 2013ஆம் ஆண்டு தமிழ் திரைப்பட வளர்ச்சிக்கு நகைச்சுவை நடிகர் பங்களிப்பு என்ற தலைப்பில் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் சார்லி எம்பிஏ பட்டம் பெற்றிருந்தார். வேல்முருகன் தங்கச்சாமி மனோகரன் என்பதான் சார்லியுடைய இயற்பெயர். தொழில் ரீதியாக சார்லி என அழைக்கப்பட்டாலும் இவர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியைச் சேர்ந்தவர். அங்கு ஜிவிஎன் கல்லூரியில் வேதியியல் படிப்பை முடித்தார். 1000க்கும் மேற்பட்ட நாடகங்களை நிகழ்த்தினார். இதுவரை 800க்கும் மேற்பட்ட தமிழ் திரைப்படங்களில் காமெடி குணச்சித்திர நடிகராக நடிச்சிருக்கிறார். ஆங்கில நகைச்சுவை நடிகர் சார்லி சாப்ளின் நினைவாக இவருக்கு சார்லி என்று பெயர் வைக்கப்பட்ட ஒரு பேட்டியில் சார்லி கூறும்போது, நானும் யோகி பாபுவும் கூர்க்கா படத்தில் நடித்ததை பார்த்துவிட்டு இதுபோல் படங்களை நடிக்க என்கிறாங்க. நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை. கடவுள் என்னை கொடுக்கிறாரோ அதை நான் செய்கிறேன் என கூறினார். மேலும் கூறும்போது, அப்போதெல்லாம் என்னுடைய கதாபாத்திரத்தை எடுத்துவிட்டால் அந்த படத்திற்கு எந்த பாதிப்பும் வராது. நான் பிழைப்புக்காக அந்த மாதிரி படங்கள் எல்லாம் செய்ய மாட்டேன். இந்த ரோல் என்னால் பண்ண முடியுமா, படம் நகராது என்பது போன்ற கதாபாத்திரம் எனக்கு இப்போ தான் வருகிறது. அதனால் தான் காமெடியிலிருந்து குணச்சித்திர வேடங்களை நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் சார்லி நடித்த போது விஜயுடன் நடித்த தனக்கு மிகவும் பிடிக்கும் என தெரிவித்திருந்தார். வடிவேலுடைய கோபால் கதாபாத்திரத்தில் சார்லி நடித்து ஹிட்டடித்தது. இந்த படம் குறித்து சார்லி கூறும்போது, ஃப்ரெண்ட்ஸ் படம் மலையாளத்திலிருந்து தமிழில் ரீமேக் செய்யப்பட்டது. ஒரிஜினல் வெர்ஷனாக மலையாளத்தில் சார்லி கதாபாத்திரம் இல்லையாம். ஆனால் சார்லிக்காக தமிழில் இயக்குனர் சித்திக் அந்த கேரக்டரை இணைத்திருக்கிறாரு. படத்துடைய ஷூட்டிங் போது இது சரியா, நாம் செய்வது சரிதானா என விஜய் அடிக்கடி கேட்பாரா? அதை நானும் அடிக்கடி கேட்டுக்கொண்டிருப்பேன் என்று சார்லி அவர்கள் அந்த பேட்டியில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. சமீப காலமாக நிறைய யூடியூப்களில் என்னை பற்றி தவறான வீடியோ பரப்பியிருந்தாங்க. அதாவது நான் எந்த திரைப்படங்களை நடிக்காமல் இருந்ததுனால நான் இறந்து போயிட்டதாக வதந்திகளை பரப்புனாங்க. அதை பார்க்கும்போது என்னுடைய குடும்பத்தினர்கள் ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. நான் நல்ல கடவுள் புண்ணியத்தில் முழு ஆரோக்கியத்துடன் இருக்கிறேன். தயவு செய்து இந்த மாதிரி வதந்திகளை பரப்பாதீங்கன்னு சார்லி அந்த வீடியோவில் கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.